لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال نبينا صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவுக்கே என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையீதுல் முர்சலீன் காத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேக்மார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாஃப் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரவுலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, நாம் ஷாபான் மாதத்தின் 2 பகுதியை கடந்து 3வது பகுதியில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட ரமலானை நாம் நெருங்க இருக்கின்றோம். ரமலானினுடைய அந்த நெருக்கம் நம்மை ஏற்பட்டுவிட்டது. அல்லாஹு தஆலா ரமலானினுடைய அந்த நிழலில் நம்மை வைத்திருக்கின்றான். ரமலானுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். ரமலான் மாதம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு உன்னதமான மாதம், குர்ஆன் அருளப்பட்ட மாதம், இஸ்லாத்தினுடைய 2வது கடமையான நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்ட மாதம். அன்பானவர்களே, இந்த மாதத்தை நல்ல முறையில் கழிக்க வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும், இபாதத்துக்கள் அதிகமாக செய்ய வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும். இந்த மாதத்தை நாம் அடையும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு அழகான அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு ஆயுளில் கொடுத்துள்ளான். இந்த ரமலானை நாம் சரியான முறையில் கழித்து அல்லாஹ்விடத்தில் அதிகமான நன்மைகளை பெற வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு நாம் ரமலானை அடைய வேண்டும். அதே போன்று ரமலானுடைய மாதத்தில் நாம் நோன்பு நோக்க வேண்டும்,
ரமலானுடைய மாதத்தில் நாம் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும் என்ற ஒரு ஆவலும் ஆசையும் அதனுடைய முயற்சியும் நம்மிடத்தில் அதிகமாக இருப்பது ஈமானினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், எவ்வாறு முன் சென்ற சமுதாய மக்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதோ பரலாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, லஅல்லக்கும் தத்தகூன், நோன்பினுடைய நோக்கத்தையும் அல்லாஹு தஆலா இங்கு சொல்கின்றான். நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, எல்லா அமல்களும் இறையச்சத்தை முன்வைத்துதான் செய்யப்படுகிறது. நம்முடைய ஹஜ்ஜுடைய அமலாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், எல்லா பரலான கடமைகளும் இறைவனுடைய அச்சத்தை முன்வைத்துதான் செய்யப்படுகிறது. இறைவனுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் அந்த அமலில் அல்லாஹ்விடத்தில் கபூலியத், இறைவனிடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. இறையச்சம் நம்முடைய உள்ளத்தில் இல்லாமல் நாம் செய்யும் பொழுது அந்த அமல்களில் குறைபாடுகள் ஏற்படும். அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை. அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது, இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹு தஆலா அமல்களை ஏற்றுக்கொள்வதெல்லாம் இறையச்சம் உடையவர்களுடைய அமல்களை தான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அப்ப நம்முடைய ஒவ்வொரு அமலும் அதனுடைய நோக்கம் இறையச்சத்தை முன்வைத்துதான். இறையச்சம் நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ரமலானின் நோன்பை உங்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான் என்று திருமறை நமக்கு குறிப்பிட்டு காமிக்கின்றது. அன்பானவர்களே, ரமலான் மாதம் சிறப்புமிக்க மாதம், அருள்மறையாம் திருமறை அருளப்பட்ட மாதம். இறைவன் இந்த மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ் அருளிய அந்த வேதம் அருளப்பட்ட இறக்கிய அந்த மாதம் ரமலான் மாதம். அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தினருக்கு மிகப்பெரிய கண்ணியத்தை கொடுத்தான். நபி அவர்களை நமக்கு நபியாக, இந்த உம்மத்தினருக்கு நபியாக கொடுத்தது மிகப்பெரிய கண்ணியம். நபி அவர்களுக்கு இந்த குர்ஆனை அருளியது மிகப்பெரிய ஒரு கண்ணியம். அதுவும் ரமலான் மாதத்தில் அருளப்பட்டதினால் அந்த ரமலான் மாதம் இறைவனிடத்தில் மிகப்பெரிய கண்ணியத்தை பெற்றது. லைலத்துல் கத்ர் இரவில் அருளப்பட்டதினால் அந்த இரவும் இறைவனிடத்தில் மிகப்பெரிய கண்ணியத்தை பெற்றது. இந்த உம்மத்தினுடைய கண்ணியம் இந்த குர்ஆனை கொண்டிருக்கின்றது. நபி அவர்களுடைய அந்த வருகையை கொண்டிருக்கின்றது. இந்த உம்மத்தினர்களுடைய கண்ணியம் இந்த ரமலான் மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டதை கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, அப்ப ஒரு கண்ணியமான, ஒரு சங்கைக்குரிய, அருள் நிறைந்த ஒரு மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது குர்ஆனில் ஷஹ்ரு ரமலான் அல்லதி, ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அந்த மாதத்தில் தான் குர்ஆனை நாம் இறக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக. வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான்,
நன்மை எது தீமை எது என்று மக்கள் பிரித்தறிவதற்காக, அதை விளங்கி கொள்ளுவதற்காக நேர்வழி காட்டியாக குர்ஆனை நாம் இறக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர, யார் இந்த ரமலானை அடைந்தாரோ அவர் ஃபல்யஸும், நோன்பு வைக்கட்டும். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும், ரமலான் மாதத்தை யார் அடைந்து கொண்டார்களோ அவர்கள் நோன்பு வைக்கட்டும். வமன் கான மரீதன், அவர் நோயாளியாக இருந்தால், அவ் அலா சஃபரின், அல்லது அவர் பிரயாணத்தில் இருந்தாலோ, நோயாளியாகவோ பிரயாணத்திலோ இருந்தால், ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், அவர் வேறு ஏதாவது நாட்களில் அந்த நோன்பை அவர் கலா செய்யட்டும். ரமலான் மாதத்தில் ஒருவர் நோயாளியாக இருக்கிறார். எந்த அளவுக்கு நோய் என்றால் அவரால் நோன்பு வைக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் நோயாளியாக இருந்தார் என்றால் அவர் நோன்பு வைக்க வேண்டாம், மற்ற நாட்களில் அதை கலா செய்யட்டும். அல்லது ஒரு பிரயாணத்தில் இருக்கிறார். எந்த அளவுக்கு பிரயாணம் என்றால் அந்த பிரயாணத்தின் காரணத்தினால் அவர் நோன்பு வைப்பது மிகவும் அவருக்கு கஷ்டமாக இருக்கும், சிரமமாக இருக்கும். அவரால் பிரயாணம் சரியான முறையில் செய்ய முடியாது, நோன்பை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் என்ற ஒரு காரணம் இருந்தால் அவர் அந்த ரமலான் மாதத்தில் பிரயாணத்தை முடித்த பிறகு நோன்பு வைக்கட்டும். அல்லது ரமலான் முடிந்த பிறகு அவர் விடுபட்ட நோன்பை அவர் நிறைவேற்றி செய்யட்டும் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் நமக்கு சொல்லி காமிக்கின்றான். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா விரும்புவதெல்லாம் மக்கள் லேசான முறையில் நோன்பு வைக்க வேண்டும் என்பதைத்தான். கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு மிகவும் நோய்வாய்ப்பட்டும் அவர் நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பவில்லை. அல்லாஹ் விரும்புவதெல்லாம் லேசான முறையில் மக்கள் நோன்பு வைக்கட்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். அன்பானவர்களே, ஹதீஸ் கிரந்தங்கள்ல ரமலானுடைய சிறப்பை பற்றி எண்ணிலடங்காத ஹதீஸுகள் வருகின்றது. நிறைய ஹதீஸுகளை நாம் பார்க்கலாம். ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம், அதனுடைய சிறப்புகள், அதில் நோன்பு வைப்பதினால் என்ன என்ன நன்மைகள், அதில் தொழுவதினால் என்ன நன்மைகள், அதில் குர்ஆன் ஓதுவதினால் என்ன நன்மைகள், அதில் தான தர்மங்கள் செய்வதினால் என்ன நன்மைகள், ஏழைகளுக்கு பசியார கொடுப்பதினால் என்ன நன்மைகள், நோன்பு திறக்க கொடுப்பதினால் என்ன நன்மைகள் என்பதை எல்லாம் ஹதீஸ் கிரந்தங்களில் நிறைய ஹதீஸுகளை நபி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள், நமக்கு காண கிடைக்கின்றது. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா ஜாஅ ரமலான், எப்பொழுது ரமலான் மாதம் வந்துவிட்டால், ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாயில்கள் திறக்கப்பட்டு விடுகின்றது. மற்ற நாட்களிலெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கும் சொர்க்கத்தினுடைய வாயில் ரமலானுடைய அந்த நாள் வந்தவுடன் அல்லாஹ் தஆலா திறந்து வைத்து விடுகின்றான். இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு நீண்ட ஹதீஸ், நபி அவர்கள் ரமலானுக்கு சில நாட்களுக்கு முன்னால் மக்களை எல்லாம் அழைத்து ஒரு பயான் செய்கின்றார்கள். பயானுடைய வார்த்தை இவ்வாறாக இருக்கின்றது, யா ஐயுஹன்னாஸ், மக்களே, அது அவல்லக்கும் ஷஹ்ருன் அதீமுன், மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு மாதத்தை நீங்கள் அடைய இருக்கின்றீர்கள். ஷஹ்ருன் முபாரக்கும், பரக்கத்து பொருந்திய மாதம் அது. ஷஹ்ருன் ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹ்ரின், அந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கின்றது, அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. ஜஅலல்லாஹு சியாமஹு ஃபரீதா, அந்த இரவுல நீங்கள், அந்த நாட்களில், அந்த மாதத்தில் நீங்கள் நோன்பு வைப்பது உங்களுக்கு ஃபர்லாக்கப்பட்டிருக்கிறது, கடமையாக்கப்பட்டிருக்கிறது. வகியாம லைலிஹி தத்வஆ, இரவு நேரங்களில் நின்று வணங்குவது, நஃபிலான தொழுகைகளை தொழுகுவது, தராவீஹ் தொழுவது உங்களுக்கு சுன்னத்தாக்கப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே,
பகல்ல நோன்பு வைப்பது, இரவுல தராவீஹ் தொழுவது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வமன் தகர்ரப ஃபீஹி பிஹஸ்லத்தின் மின் கைரின், யார் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு நன்மையான ஒரு நஃபிலான காரியங்களை செய்வாரோ, ஒரு நஃபிலான காரியங்களை யார் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்று செய்வாரோ, கான கமன் அத்தா ஃபரீதா. அன்பானவர்களே, நபி அவங்க சொன்னாங்க, ஒரு நஃபில் தொழுகையை தொழுதால் அவருக்கு ஃபர்லுடைய நன்மை கொடுக்கப்படும். 2 ரக்காத்து நஃபில் ஒருவர் தொழுகின்றார், அவருக்கு ஃபர்லுடைய நன்மையை அல்லாஹ் தஆலா தருவான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மற்ற நாட்கள்ல ஒரு ஃபர்லு தொழுதா என்ன நன்மையோ, ரமலான் மாதத்தில் ஒரு நஃபில் தொழுதால் அந்த நன்மை கொடுக்கப்படும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமன் அத்தா ஃபரீதா, யார் ஒரு ஃபர்லை நிறைவேற்றுவாரோ ரமலானுடைய காலத்தில், கானலஹு கமன் அத்தா 70 ஃபரீதா ஃபீமா சிவாஹு, மற்ற நாட்களில் தொழுகக்கூடிய ஒரு ஃபர்லினுடைய நன்மையை அல்லாஹு தஆலா அது போன்ற நன்மையை 70 ஃபர்லினுடைய நன்மையை ரமலானில் ஒரு ஃபர்லுக்கு தருகின்றான். ரமலான் அல்லாத காலத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு ஃபர்ல், அதுபோன்று 70 ஃபர்லினுடைய நன்மையை அல்லாஹ் தஆலா ரமலானில் ஒரு ஃபர்ல் தொழுகைக்கு அல்லாஹ் தருகின்றான். எப்படிங்க? 1 70ஆக அல்லாஹ் தஆலா, 1க்கு 10 அல்ல, 1க்கு 70ஆக அல்லாஹ் தஆலா மாற்றி தருகின்றான். நஃபில் தொழுதால் ஃபர்லுடைய நன்மை, ஃபர்லு தொழுதால் 70 ஃபர்லுடைய நன்மையை அல்லாஹ் தஆலா தருகின்றான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஹுவ ஷஹ்ருன் ஸப்ர், அந்த மாதம் பொறுமையின் மாதம். பொறுமையோடு இருப்பவர்களுக்கு, பொறுமையை கையாளக்கூடியவர்களுக்கு, தங்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவு செய்யாமல், வீண் பேச்சுக்களில் இடாமல், பாவமான காரியங்களை செய்யாமல் பொறுமை காக்கக்கூடியவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸவாபுஹு அல் ஜன்னா. ரமலான் மாதத்தில் அது பொறுமையின் மாதம், அங்கு பொறுமை காக்கக்கூடியவர்களுக்கு சொர்க்கம்தான் கூலி என்று நபி அவர்கள் சொன்னார்கள். வஷஹ்ருன் முவாசாத், இந்த மாதம் ஏழை எளியோர்களுடைய கஷ்டத்தில் பங்கு கொள்ளக்கூடிய மாதம். இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதங்க? ரமலான் மாதம். ஏழை எளியோர், மிஸ்கீன்கள், எத்தீம்கள், அனாதைகள், விதவைகள், இல்லாதவர்கள், இவர்களுடைய கஷ்டத்தில் நாம் பங்கு கொள்ளக்கூடிய மாதம், அவர்களுடைய கஷ்டத்தை போக்கக்கூடிய மாதம். அன்பானவர்களே, நம்ம மட்டும் நல்ல முறையில் நோன்பு வைக்கிறோம், நம்ம மட்டும் நல்ல புத்தாடைகள் அணிகின்றோம், நம்ம மட்டும் நோன்புக்கு நல்ல சாப்பாடுகள் சாப்பிடுகின்றோம், இந்நோன்பு திறக்க நல்ல உணவுகளை சாப்பிடுகின்றோம். ஆனால் நமக்கு அருகாமையில், நமக்கு பக்கத்தில் ஏழை மிஸ்கீன்கள் இருக்கிறார்கள், முடியாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு, உண்ணுவதற்கு உணவில்லை, அதற்கு வழி இல்லை, உடுத்த ஆடை இல்லை. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு முன்னால் நாம் மட்டும் சந்தோஷமான முறையில் நோன்பு வைக்கின்றோம், சாப்பிடுகின்றோம், நல்ல ஆடையை அணிகின்றோம் என்றால் அல்லாஹ் தஆலா அந்த அடியானிடத்தில் கேள்வி கேட்பான் நாளை கியாமத்துடைய நாளில். இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம்? ரமலான் மாதம். ஏழை எளியோர்கள், கஷ்டப்படக்கூடியவர்களுடைய கஷ்டத்தில் பங்கு கொள்ளக்கூடிய மாதம். நம்மால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு ஏதாவது உணவு ஏற்பாடு செய்ய வேண்டும், நோன்பு திறக்க, அல்லது ஷஹருடைய ஏற்பாடு, அல்லது அவர்களுடைய ஆடைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். நல்ல முறையில் அவர்களுடைய ரமலான் கழிவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதம் ஏழை எளியோர்களுடைய கஷ்டத்தில் பங்கு கொள்ளக்கூடிய மாதம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். வஹுவ ஷஹ்ருன் யுஸாது ஃபீ ரிஸ்கில் முஃமின், இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம்? முஃமினுடைய ரிஸ்கில் அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்துகிறான். முஃமின்களுடைய ரிஸ்கை அல்லாஹ் தஆலா விசாலமாக்குகின்றான்.
ரமலானுடைய மாதத்தில் ஒமன் ஃபத்தர ஃபீஹி ஸாயிமன், யார் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கு உணவளிப்பாரோ, மக்ஃபிரத்துல் லிதுனூபிஹி, அல்லாஹ் தஆலா அந்த அடியானுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவான். வ இத்கு ரகபத்திஹி மினன் நார், இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த அடியானை நரகத்திலிருந்து விடுதலை செய்து விடுவான். ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உணவு கொடுத்தால் அவர் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய கருணையாளன் அல்லாஹ் தஆலா. வாழ்க்கையில் செய்த பாவங்கள் ரமலான் மாதத்தில் ஒரு நோன்பாளிக்கு உணவு கொடுப்பதினால் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றால் நாம் அந்த காரியத்தை எந்த அளவுக்கு முன்னெடுத்து செய்ய வேண்டும். வகான அஜ்ரிஹி மின் கைரின், இன்னும் சொல்லப்படுகிறது அல்லாஹ் தஆலா அந்த அடியானுக்கு நோன்பாளியினுடைய அந்த கூலியை தருகின்றார். நோன்பாளியினுடைய நோன்பு வைத்தாரே அந்த மனிதனுடைய அந்த நோன்பினுடைய கூலியை உணவளித்தவருக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். இன்னும் அல்லாஹ் சொல்கின்றான், ஐ யுன்கஸ மின் அஜ்ரிஹி ஷைஉன், அந்த நோன்பாளியினுடைய அந்த நோன்பு வைத்தவருக்கு அவர் கொடுக்கக்கூடிய அந்த கூலியில சிறிதளவும் அல்லாஹ் குறைக்க மாட்டான். ஒருத்தர் நோன்பு வைக்கிறதுக்கு உணவு கொடுத்தாரு, அதை வச்சு ஒருத்தர் நோன்பு வைத்தாரு அல்லது நோன்பு திறந்தாரு. இந்த நோன்பு வைத்தார்ல அல்லது நோன்பு திறந்தார்ல அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அந்த நோன்பு வைத்த நன்மையை தருவான். அதே போன்ற நன்மையை நோன்பு வைப்பதற்கு உணவு கொடுத்தானே அந்த மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா தருவான். சிறிதளவும் அல்லாஹ் குறைக்க மாட்டான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இப்போ சஹாபாக்களுக்கெல்லாம் ஆசை, குல்னா யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் லைஸ குன்னா யஜிது மா யுஃபத்திரு ஸாயிம், நபியே எங்களால் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்கும் அளவுக்கு உணவு கொடுப்பதற்கு வசதி இல்லை என்றால் நாங்கள் என்ன செய்வது? நாங்கள் ஏழைகள், எங்களிடத்தில் வசதி வாய்ப்பு இல்லை. நாங்கள் முஹாஜிர்கள், எங்களிடத்தில் வசதி வாய்ப்பு இல்லை. ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கு உணவு கொடுக்கும் அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. அவர் வயிறை நிரப்பும் அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. யா ரசூலல்லாஹ், நாங்கள் என்ன செய்வது என்று கேட்டார்கள் சஹாபாக்கள் ஆசைப்பட்டு. அந்த நன்மையை நாங்கள் அடையாமல் போய்விடுவோமோ என்று கவலைப்பட்டு கேட்டார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅத்தில்லாஹ ஹாதா ஸவாப மன் ஃபத்தர ஸாயிமன் முதுகத்துல் லபனி, ஒரு மிடர் பால் கொடுத்தாலும் அந்த நன்மையை நீங்கள் அடைவீர்கள். நோன்பாளிக்கு நோன்பு திறக்க ஒரு மிடர் பால் அல்லது அவு தமரத்தின் ஒரு பேரித்தம்பலத்தை கொடுத்தாலும், அவு ஷர்பத்தின் மினல் மாஇ அல்லது தண்ணீர் அல்லது ஏதாவது ஷர்பத்து ஒரு மிடர் நீங்கள் கொடுத்தாலும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அந்த நன்மையை தருவான். நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க செய்த நன்மை அது என்னங்க? நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், அவர்கள் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுவார்கள். இது யாருக்குங்க? நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க கொடுப்பவர்களுக்கு நன்மை. இன்னும் சொல்லப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தொடர்ந்து சொல்கிறார்கள், நீண்ட ஹதீஸ், வமன் அஷ்பஅ ஸாஹிமன் ஸகாஹு அல்லாஹு மின் ஹௌதி, ஒரு அடியார் நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவர் ஒரு நோன்பாளியை வயிறு நிரம்ப அவரை நோன்பு திறக்க செய்கின்றார், வயிறை நிரப்புகின்றார். காலையிலிருந்து அல்லாஹ்வுக்காக பசித்திருந்து தாகித்திருந்து தன்னுடைய இச்சைகளை அடக்கி வைத்துக் கொண்டிருந்த அந்த அடியானுக்கு ஒருவர் நோன்பு திறக்க உணவு கொடுக்கின்றார். எந்த அளவுக்குங்க? வயிறு நிரம்பிருச்சு. அப்படி வயிற்றை நிரப்பினால் நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா அந்த அடியானுக்கு நாளை கியாமத்துடைய நாளில் என்னுடைய ஹவுதுல் கௌசர் என்ற தடாகத்தில் இருந்து நீர் புகட்டுவான். ஸகாஹுல்லாஹு மின் ஹௌதி ஷர்பத்தன் லா யல்மஉ ஹத்தா யதுகுலுல் ஜன்னah, அவருக்கு தாகமே இல்லாமல் போயிடும். அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளில் ஹவுதுல் கௌசருடைய தடாகத்தில் இருந்து நீரை புகட்டிய பிறகு அந்த உஷ்ணமான அந்த கியாமத்துடைய நாளில், சூரியன் தலைக்கு மேல் இருக்கும் அந்த கியாமத்துடைய நாளில் மக்கள் எல்லாம் தாகத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த அடியானுடைய தாகத்தை போக்கிடுவான். எதுவரை தாகம் எடுக்காதென்றால் கியாமத்துடைய நாள் அல்பீன சனா
500 வருடங்கள், அன்பானவர்களே 1000 வருடங்கள் அங்கு இருப்போம். அப்படிப்பட்ட அந்த நாட்கள்ல, கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ் அந்த அடியானுடைய தாகத்தை போக்குவான். அந்த தாகம் சொர்க்கத்திற்கு செல்லும் வரை அவருக்கு தாகமே எடுக்காது, தாகம் தீந்துரும். யாருக்குங்க? வயிறு நிரம்ப ஒருவர் நோன்பாளிக்கு உணவு கொடுத்துட்டார். அல்லாஹ் தஆலா அதனுடைய கூலிய கியாமத்துடைய நாள்ல தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வஹுவ ஷஹ்ருன், இது எப்படிப்பட்ட மாதம்? அவ்வலுஹு ரஹ்மத்துன், முதல் 10 நாட்கள் ரஹ்மத்துடைய 10 நாட்கள். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் அருள் இறங்கிக் கொண்டே இருக்கின்றது. முதல் 10 நாட்கள். வஅௌஸதுஹு மக்ஃபிரத்துன், நடு 10 மக்ஃபிரத், இறைவனுடைய மன்னிப்பினுடைய நாட்கள். வஆகிருஹு இத்கும் மினன் நார், கடைசி 10 நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய 10. அல்லாஹ்வினுடைய அருள்மலையில் நலைந்து அவனுடைய மன்னிப்பை பெற்று நரகத்திலிருந்து விடுதலை பெற்று சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம். அன்பானவர்களே, இன்னும் நபி அவர்கள் தொடர்ந்து சொல்கின்றார்கள், வமன் ஹஃபஃப மம்லூகிஹி ஃபீஹி கஃபரல்லாஹு லஹு, யார் தன்னிடத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுடைய வேலையினுடைய பளுவை குறைக்கின்றார்களோ, ரமலானுடைய மாதத்தில் மற்ற மாதத்தில் வேலை வாங்குற மாதிரி ரமலான்ல நோன்பு வைத்திருக்கக்கூடியவருக்கு கடுமையான வேலையை கொடுப்பது, அவரை கஷ்டப்படுத்துவது, சிரமப்படுத்துவது, அப்படி இல்லாமல் அவருடைய வேலையை குறைக்கிறாங்க. சில இடங்கள்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ரமலானுடைய மாதத்தில் பகலெல்லாம் உங்களுக்கு லீவு, இரவுல மட்டும் நீங்க வேலை செய்யலாம், இரவெல்லாம் நீங்கள் வேலை செய்யலாம் என்று சில நல்ல மனிதர்கள், நல்ல உள்ளமுடையவர்களும் இருக்கின்றார்கள். ஏனென்னா பகல்ல நீங்க நோன்பு வச்சிருக்கீங்க, கஷ்டப்பட வேண்டாம், நீங்கள் ஓய்வெடுங்கள், இரவுல நீங்க வேலை செய்யுங்க. அப்படி யார் தன்னுடைய நோன்பாளிகளினுடைய அந்த நோன்பினுடைய பளுவை குறைத்து அவர்களுக்கு லேசாக்குகின்றார்களோ, நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்தும் அந்த அடியார்களை விடுதலை செய்வார். அன்பானவர்களே, ரமலான் மாதம் இப்படிப்பட்ட மாதம், மிக சிறப்புக்குரிய மாதம். அதில் நோன்பு வைக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் கூலி கொடுக்கின்றான். அதில் நோன்பாளிகளுக்கு, கஷ்டத்தை நீக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் கூலியை தருகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னலில் ஜன்னதி ஸமானியத அப்வாப், சொர்க்கத்தில் 8 வாயில்கள் இருக்கின்றது. 8 வாசல்கள் சொர்க்கத்தினுடைய வாசல்கள். மின்ஹா அப்வாபுன் யுஸம்மா ரையான், அதுல ஒரு வாயில் இருக்கின்றது, சொர்க்கத்தினுடைய ஒரு வாசல், அதற்கு பெயர் ரையான். அந்த சொர்க்க வாசலில் லா யதுகுலுஹு இல்ல ஸாயிமூன், நோன்பாளியை தவிர வேறு யாரும் அங்கு நுழைய முடியாது. சொர்க்கத்தினுடைய 8 வாசல்கள்ல ஒரு வாசலுக்கு பேர் ரையான். அந்த வாசல்ல நோன்பாளிகள் தான் நுழைவார்கள். நோன்பாளிகள் எல்லாம் அந்த வாயிலில் நுழைந்த பிறகு அந்த வாயிலை, அதனுடைய கதவை அல்லாஹு தஆலா மூடி விடுவார். அன்பானவர்களே, நோன்பாளிகளுக்கு சொர்க்கம் இருக்கிறது. இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், மன் சாம ரமலான, யார் ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பாரோ, ஈமானன், ஈமானோடு, நம்பிக்கையோடு, வயஹ்திசாபன், நன்மையை நாடியவராக யார் ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அல்லாஹ் தஆலா அந்த அடியான் முன் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகின்றான். அன்பானவர்களே, இந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம்? நோன்பாளிகள் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதம். நோன்பின் காரணத்தினால், தான தர்மத்தின் காரணத்தினால். இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபிஆன், நோன்பும் குர்ஆனும் அல்லாஹ்விடத்தில் இந்த அடியானுக்காக நாளை பரிந்துரை செய்யும். ரமலான் மாதத்தில் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறோம், அல்லது குர்ஆன் ஓதுறதை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், குர்ஆனுடைய தொடர்புலேயே இருக்கிறோம். பெண்கள் வீட்டில் குர்ஆன் ஓதுறாங்க, சிறுவர்கள் ஓதுறாங்க, வயோதிகர்கள் ஓதுறாங்க, வாலிபர்கள் ஓதுறாங்க, தராவீஹ் தொழுகையில் கலந்துக்கிறாங்க, தராவீஹ் தொழுகையில் குர்ஆனை கேட்குறாங்க, குர்ஆனுடைய தொடர்போடு இருக்கிறாங்க. அன்பானவர்களே,
அந்த குர்ஆனை அந்த அடியான் இரவு நேரத்தில் ஓதுறதுனால நபி அவங்க சொன்னாங்க, அல் குர்ஆனு மனஅஹுன் நௌம், அல்லாஹ்விடத்தில் குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ் இரவு நேரத்தில் அவனுடைய தூக்கத்தை நான் தடையாக இருந்தேன், என்னை ஓதுவதினால் அவன் தூங்காமல் அவன் விழித்திருந்தான், எனக்காக அவன் விழித்திருந்தான், என்னை ஓதிக்கொண்டிருந்தான், நான் அந்த அடியானுக்கு நான் பரிந்துரை செய்கின்றேன், ஃபஷஃபிஇனி ஃபீஹி, யா அல்லாஹ் என்னுடைய பரிந்துரையை நீ ஏற்றுக்கொள். குர்ஆன் சொல்லும். நபி அவங்க சொன்னாங்க, அதே போன்று நோன்பு அல்லாஹ்விடத்தில் வாதாடும், யா அல்லாஹ் அஸ்ஸியாமு ரப்பி இன்னி மனஅஹு தஆம், யா அல்லாஹ் அந்த அடியான் உண்ணுவதை விட்டும் நான் தடுத்து இருந்தேன், வஷ்ஷஹவாத்து பின் நஹார் பகல் நேரத்தில் மனைவியோடு உறவு கொள்வதை விட்டும் நான் தடுத்திருந்தேன், அதனால ஃபஷஃபிஇனி ஃபீஹி என்னுடைய பரிந்துரையை நீ ஏற்றுக்கொள், இந்த அடியானுக்கு நீ சொர்க்கத்தை கொடு, நரகத்திலிருந்து பாதுகாத்திரு என்று குர்ஆனும் நோன்பும் அல்லாஹ்விடத்தில் வாதாடும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட உன்னதமான சங்கை பொருந்திய ஒரு மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். அந்த மாதத்தில் நல்ல முறையில் நல்லமல்களை அதிகமாக செய்து பாவமான காரியங்களை விட்டும் நம்மை பாதுகாத்து மகுப்பிரத்தையும் இறைவனுடைய அருளையும் நரக வேதனையில் இருந்து விடுதலையும் லைலத்துல் கத்ர் இரவையும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.